லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. நம்ம இன்றைக்கி உள்ளன் நூலில் ஒரு அழகிய பர்ஸ், சின்னதாக ஒரு கை பர்ஸ் போடுற மாதிரி எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு ஏற்கனவே நான் 2 ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே இதை வச்சு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம அடித்தளம் இதில் இந்த ரோஸ் கலர், பிங்க் கலரில் போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் ஒரே கலராகவும் போடணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ட்ரிபிள் கலரு அப்படி போடணுனாலும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இது நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு போட்டது எப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். இது வரையும் நம்ம போட்டிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தா இது டபுள் க்ரோஷெட், அதாவது ஒரு நூலை சுற்றிட்டு அதுக்கு அடுத்து 2 எடுக்கணும். திருப்பி எடுத்துட்டு பழையபடியும் திருப்பி ஒரு தடவை சுற்றி எடுத்து 2 நூலில் எடுக்கணும். அது திருப்பி பழையபடியும் அதே தான். இப்படி போட்டுக்கிட்டே நீங்கள் லைன் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே வரணும். டர்ன் பண்ணி முடித்து போட்டுக்கிட்டே வரணும். போட்டு முடிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு லென்த்து வந்த பிறகு தான் நம்ம மேலே கவர் மட்டும், அதாவது மூடி மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மூடி இருக்காது, ஒரு பக்கம் மூடி இருக்கும். அது நம்ம எப்படி போடுறதுன்னு தான் இப்போ படிக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடித்த பிறகு இந்த மாதிரி பர்ஸ் அழகாக இருக்கும். அது எப்படி அந்த மேல் மூடி வரையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த பார்த்தீங்களா, இப்போ இது மேலே வரையும் போட்டுட்டோம். அடுத்து ஸ்டெப்பு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த சைடு 2 நூல் குறைக்கணும், அந்த சைடு 2 நூல் குறைக்கணும். அப்போ அது ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நீங்கள் பட்டன் வைக்கிற அளவுக்கு வந்தவுடனே அடுத்து நீங்கள் நிப்பாட்டணும். அது வரையும் நீங்கள் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்பையும் போடுற மாதிரி கீழே அடித்தளத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை போட்டுட்டு, அதுக்கு அடுத்து சுற்றி எப்பையும் போல் போடும்போது சிங்கிள் போடணும், அடுத்து டபுள் போடணும். நீங்கள் மேலே போக போக நல்ல திக்காக பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் நூல் அதிகமாகும், நேரம் எடுக்கும். ஆனால் அது கேப்பே இல்லாமல் இருக்கும். டபுள் ட்ரிபிள் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு மேலே இப்போ இந்த லைன் ஃபுல்லாக குறைச்சி போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் மேலே பூராமே சிங்கிள்லே தான் போட்டிருக்கேன். அதாவது அந்த மூடியில் மட்டும் இப்போ பார்த்தாவே தெரியும், அந்த கேப் தெரியாது. இப்போ அதாவது ஒரு கோபுரம் மாதிரி வந்துருச்சு. அந்த கோபுரத்தோட அந்த மேல் பகுதியில் மட்டும்தான் நம்ம பட்டன் கீழே வச்சிடணும். எந்த இடத்துல பட்டன் வருதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வெறும் செயினாக போடணும். இப்போ நம்ம செயின் ஒரு 12 செயின் 15 செயின் வரையும் கூட போடலாம். அது நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை பொறுத்து நம்ம போட்டுக்கிடணும். இப்போ நம்ம இதில் 2 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தோம்னா இந்த 8க்கு வர்றதே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ சரியாக இருக்குன்னா போதும். நீங்கள் 8 அல்லது 10 வரையும் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சு மடக்கி பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளைவாக தெரியும். இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிற நூலில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அது மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். அப்போ அந்த பிடி மாதிரி இருக்கிறது
அந்த பட்டன் மாட்டுறது வந்து நல்லாவே திக்காக வர்ற மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம உள்ளே திறந்து பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது வைக்கிற மாதிரி இடம் இருக்கும். இதில் நீங்கள் உள்ள துணி கொடுத்து தைக்கிற மாதிரியும் தைக்கலாம். இது வந்து சும்மா சிம்பிளாக, அதாவது இதை வச்சு போடுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். இதே இது ஜிப்பை வச்சு உள்ள துணி கொடுத்து தைக்கணுன்னா அது வேறு மாதிரி தைக்கணும். இப்போ இந்த பட்டன் தைக்கிறது மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பட்டன் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பட்டனாக இருந்தாலும் ஓகே தான். எதுனாலும் நம்மக்கிட்ட என்ன மாதிரி பட்டன் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்த நீங்கள் வச்சு பார்த்துக்கிடணும். வச்சு பார்த்துக்கிட்டு மாட்டினா கரெக்டாக தான் இருக்கும். அதாவது அந்த மூடியை மடக்கும்போது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல கைத்தையல் ஊசியில் நூலை கோர்த்துக்கோங்க. அதுவுமே க்ரீன் கலர் கோர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை கலர் நூல் கோர்த்துக்கிட்டு அதை வந்து நார்மலாக இப்போ நான் அதாவது கருப்பு கருப்பு பட்டனாக இருந்தால் கருப்பு நூல் கோர்க்கன்னா கோர்த்துக்கலாம், இல்லை பச்சை கலர் நூல் கோர்க்கன்னாலும் கோர்த்துக்கலாம். கீழே உடி குத்தி அதில் ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, பட்டனில் 4 ஓட்டை இருக்கும். அதில் நார்மலாக பட்டன் தைக்கிற மாதிரி தான். ஒரு துணியில் சட்டையில் நம்ம பட்டன் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். திருப்பி வெளியே இருந்து உள்ளே குத்தணும். பிறகு திருப்பி வெளியே எடுக்கணும். இப்படி அந்த 4 ஓட்டையிலையுமே ஃபுல்லாக நல்லா 2 தடவை தச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அந்த இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அதை தச்சு முடித்த பிறகு நீங்கள் நல்லா எண்டு நாட்டையும் நல்லா கரெக்டாக நல்லா டைட்டாக போடணும். கீழேயும் நல்லா டைட்டாக இருக்கணும், மேலேயும் அது நல்லா டைட்டாக இருக்கணும். அதாவது அந்த பட்டனை நீங்கள் ஆட்டி பாருங்கள், நகரக்கூடாது. அந்த இடத்துலையே நல்லா ஃபிட்டாகி இருக்கணும். அது வரையும் நீங்கள் தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழகாக மாட்ட வருதா, அப்போ ஓகே. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எண்டு நாட்டு நல்லா திருப்பி நாளும் போட்டுட்டு நீங்கள் வந்து எண்டு நாட்டு போட்டு முடிச்சுடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்